இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இது பார்த்தீங்கன்னா ஓட். இன்றைக்கி வந்து நான் 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன் எலெக்ஷனை பற்றி. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கீழே வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டுக்கு போடுற மை, அதாவது நம்ம ஓட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மை வந்து கை விரலில் வந்து போடுவாங்க. இந்த மை வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் தான் தயாரிக்கிறாங்க. மைசூரில் உள்ள ஒரு பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் கம்பெனியில் தான் இந்த மையை வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே இந்த ஒரு கம்பெனியில் மட்டும்தான் இந்த மையை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த மையை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா சில்வர் நைட்ரேட் அப்படின்ற ஒரு கெமிக்கலை கலந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் இது எப்படி மேக் பண்ணுறதை இன்னும் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்காங்க. செகண்ட், ஃபர்ஸ்ட் பொது தேர்தல் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1951 1952 வரைக்கும் நடந்திருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். தேர்ட், கரண்ட் ஓட்டர் லிஸ்ட். இந்த நடக்கிற எலெக்ஷனில் மொத்தம் 97 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க. இதில் வந்து 1.8 crore பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு. அதே மாதிரி 20லேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமே 19.47 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க. ஃபோர்த்து, ஏஜ் லிமிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்த எலெக்ஷனில் 21 வயசு தான் மினிமம் ஏஜாக இருந்துச்சு. அப்புறமேட்டு 1988 21 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஃபிஃப்த்து, இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இப்போ நம்ம போடுற எல்லா ஓட்டுமே இந்த இவிஎம் மிஷின் வச்சு தான் நம்ம போடுறோம். ஸோ இவிஎம் மிஷினை வந்து இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க. இந்த இவிஎம் மிஷின் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி டிஇசி அப்புறமேட்டு 2 பப்ளிக் செக்டர்ஸ் வச்சு தான் இது தயாரிக்கிறாங்க. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இது 2 கம்பெனி சேர்ந்து தான் இந்த இவிஎம் மிஷினை ரெடி பண்ணுறாங்க. இந்த இவிஎம் மிஷினோட காஸ்ட் மட்டுமே ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 17,000 ரூபாய் இந்தியா மதிப்பில். இந்த இவிஎம் மிஷினை வந்து முதல் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1982 கேரளாவில் ஒரு தேர்தலில் தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விவிபேட், அதாவது நம்ம வந்து ஓட்டு போட்டால் 10ல் வந்து ஒரு இது மாதிரி காட்டும் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு நம்ம தெரிஞ்சதுக்கோசரம். அது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2013 நாகாலாந்து அந்த இடத்துல தான் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே கைஸ், இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஜூன் 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் யார் அடுத்த பிரதமர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனதர் வீடியோவில் அனதர் டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.